ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்கிற மனதை நீர் எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாம் போதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்ற நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வதோடு ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்விலே அதை பிரதிபலிக்க அருள் தாரும். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இந்த உலகத்தின் ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்களின் மத்தியிலே எங்களை விலக்கி சில நிமிடங்கள் மாத்திரம் உம்முடைய சமூகத்திலே அமைதியாக உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு அருள் தாரும். இதன் மூலமாய் நீர் மாட்சி அடைய நாங்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்ல உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாளர் அளிக்கின்ற கிருபையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களுடனே சேர்ந்து ஆண்டவரை வழிபடும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயலாளர், பொருளாளர், மூப்பர்கள், உங்கள் யாவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பிரயாணம் செய்வது என்பது மிக மிக பிடிக்கும். அதுவும் சிறிய வயதில் இருந்து எங்கேயாவது ஊருக்கு போக வேண்டுமென்றால் அதற்கான ஆயத்தங்கள், அதற்கான சந்தோஷம், பிரயாணத்தில் நாம் செல்லுகின்ற பொழுது ஏறெடுக்கின்ற பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சி அளவிடப்பட முடியாதது. ஒருவருடைய வயது சென்ற காலத்தில் வருகிற பொழுது பிரயாணம் செய்வது கொஞ்சம் கடினம். இவ்வளோ தூரம் ஊருக்கு போகணுமா, ட்ராவல் பண்ணணுமா என்ற எண்ணம் வந்தாலும் கூட அந்த ஊருக்கு போக வேண்டும், வெளியே போக வேண்டும் என்றாலே ஒரு விதமான மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். இல்லை கண்டிப்பாக நம்ம கிளம்பி சந்தோஷமாக நாம் போக முடியும், வெளியே போகலாம், இருக்கலாம். இந்த பிரயாணங்களிலே பல அனுபவங்கள் நமக்கு உண்டு. இந்த பிரயாண அனுபவங்களை வைத்து அநேக பேர் கட்டுரைகளை, கதைகளை எழுதியிருப்பார்கள். அவைகளெல்லாம் படிக்கின்ற பொழுது மிக மிக வித்தியாசமானதாக இருக்கும். இந்த பிரயாணத்தில் நாம் சந்திக்கின்ற மக்கள், நம்முடன் பிரயாணம் செய்கிற மனிதர்கள், நாம் சென்று சேருகிற இடம் மட்டும் நாம் பழகுகிற மக்கள், அந்த ஸ்டேஷனை விட்டு இறங்கின பிறகு அவர்களை நாம் சுத்தமாக மறந்து விடுவோம். சின்ன பிள்ளைங்க எப்பொழுதுமே எங்கேயாவது ஊருக்கு போக வேண்டுமென்றால் பெற்றோருடன் சேர்ந்து போவது இன்னும் பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை அவர்கள் பெற்றோர் இல்லை பிள்ளைங்கள்லாம் வீட்டிலே இருங்க என்று சொல்லிவிட்டு போனாலும் கூட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் வரணும், என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று சொல்லி அடம் பிடித்து ஓடி போய் பெற்றோருடன் சேர்ந்து கொள்வார்கள். அப்பா அம்மா அது மேலே 2 சாத்தி சரி வா உன்னை இழுத்துன்னு போகிறேன்னு சொல்லி கஷ்டத்தோடு இழுத்து கொண்டு போன காலங்களெல்லாம் நாங்களெல்லாம் அனுபவித்தவர்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருமறை தலைப்பு, திருமறை பகுதிகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு நம்முடன் பிரயாணம் செய்கிற உடன் பிரயாணியாக, பயணியாக இருக்கிறார். ரிசன் லார்ட் த கோ டிராவலர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடன் பயணிக்கின்ற ஒரு பயணி. எத்தனை பேர் நம்முடைய ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் பிரயாணத்தில் பார்க்க முடிகிறது, பார்த்து இருக்கிறோம்? அவர் இருக்கிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் பல நேரங்களிலே நாம் அறிவதில்லை, கற்றுக்கொள்வதும் இல்லை. முதலாவது திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16 மட்டும் அடங்கிய அந்த பகுதி மோசேயும் ஆண்டவரும் பேசுகிற பேச்சு ஒரு அப்பாவும் மகனும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் பேசுவது போல இருக்கிறது. உறவினர்களும் நண்பர்களும் பேசுவது போல இருக்கிறது. இதனுடைய நிகழ்வு என்ன? இந்த நிகழ்ச்சி எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்தில் இருந்து விடுதலை செய்து அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் பெலிஸ்திய பட்டணத்தின் வழியாக வந்தால் மிக சீக்கிரமாக கானான் நாட்டிற்கு அவர்களாலே போக முடியும். ஆனால் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை காட்டிலும் வல்லமையுடையவர்கள், பெரியவர்கள். அவர்கள் வழியாக வருகிற பொழுது போர் வந்து ஒருவேளை பாதிப்பு வந்தால்
இவர்கள் துன்பப்படுவார்களோ என்று எண்ணி கடவுள் அவர்களை வேறு வழியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை வனாந்தரத்தின் வழியாக, பாலைவனத்தின் வழியாக, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக சுற்றி கொண்டு கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். கடவுள் எவ்வளவு கரிசனையும் எவ்வளவு அக்கறையும் எவ்வளவு தன் மக்கள் மீது அன்பும் உடையவர் என்பதை அந்த பகுதிகள் நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிரயாணம் முழுவதும் கடவுள் அவர்கள் மீது அக்கினி மேகஸ்தம்பத்தினால் மறைத்து கொண்டார். ஒவ்வொரு அசைவிலும் கடவுள் அவர்களுக்கு துணையாக இருந்தார். அந்த மேகம் இருந்தது, இவர்கள் பிரயாணிக்கவில்லை. மேகம் அசைந்தது, இவர்கள் பிரயாணம் செய்தார்கள். பாதுகாப்புடன் ஒரு பிரயாணத்தை கொடுத்து நடத்தி கொண்டு போகிறவர் சில நாட்களுக்கு பிறகு சீனாய் பகுதிக்கு வருகிறார்கள். சீனாய் மலையண்டை நின்று கொண்டு இருக்கிறார்கள். மோசேக்கு கடவுள் கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த 10 கட்டளைகளில் மிக மிக ஒரு முக்கியமான கட்டளை, முதல் கட்டளை என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் கடவுளர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எந்த ஒரு உருவத்தையோ சொரூபத்தையோ உண்டாக்கவோ அவைகளை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் இஸ் a very very important commandment. வேறு கடவுளர்கள் உங்களுக்கு இல்லை, உங்களை விடுதலை செய்து கொண்டு வந்த கடவுளை நானே. இது கடவுள் மோசேக்கு கொடுக்கிற அந்த 10 கட்டளைகளில் முதலாவதாக பிரதானமான கட்டளை. ஆனால் என்ன நடந்தது? மோசே அங்கிருந்து திரும்பி வருவதற்குள்ளாக ஆரோனுடன் ஒரு கூட்டம் சேருகிறது. போன மோசே என்ன ஆனாருன்னு தெரியல. இந்த மோசேயை நாம் நம்பி ஏமாந்து போனோம், நம்மை நடத்துவதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று சொல்லி தங்கள் கைகளிலும் கால்களிலும் காதுகளிலும் மூக்கிலும் இருந்த பொன் நகைகளை போட்டு ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் நம்முடைய கடவுள் என்று வணங்க ஆரம்பித்தார்கள். அழைத்து வந்த கடவுளை மறந்து போனார்கள். சிவந்த சமுத்திரத்திலே அவர்களை சுமந்து கொண்டு வந்த கடவுளை மறந்து போனார்கள். அவர்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தவரை மறந்தார்கள். அவர்களுக்கு உணவை கொடுத்த கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். கடவுளுடைய கோபம் மிக வேகமாக வருகிறது. என்னுடைய ஜனம், நான் அழைத்து வந்த என்னுடைய மக்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி மோசே இடத்தில் இந்த பகுதி அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்தால் நமக்கு தெரியும். கடவுள் என்ன சொல்லுகிறார்? எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்கள். மோசேக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தங்குது? கடவுள் அவ்வளோ கோபப்படுகிறார். நீ நடத்தி வந்த மக்கள் இங்கிருந்து புறப்பட்டு போ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் வழி மரபினருக்கு நான் தருவதாக நான் வாக்களித்த நாட்டிற்கு ஒரு தூதுவரை நான் அனுப்புவேன். மோசே, நான் உன் கூட வரப்போறதில்லை, எனக்கு பதிலாக ஒரு ஏஞ்சலை அனுப்புவேன், ஒரு பிரதிநிதியை அனுப்புவேன். அந்த தூதுவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். இது கேட்ட மாத்திரத்தில் மோசே மனமொடிந்து அழுகிறார். கடவுளை, நீர்தானே எங்களை அழைத்து கொண்டு வந்தீர், நீர்தானே எங்களை தெரிவு செய்தீர், நீர்தானே எங்களுடன் இருக்கிற கர்த்தர். இப்பொழுது நீங்கள் எங்கள் கூட வரலன்னா எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிரயாணம், எங்களுடைய முடிவு என்ன என்பது தெரியாது. எங்களுடைய எதிர்காலம் நீர் இல்லாமல் இல்லவே இல்லை என்று கதறுகிறார். ஏனென்றால் கடவுளுடைய கோபம் அவ்வளவு பெரிதாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். தன்னுடைய மக்கள் என்று சொன்ன கடவுள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன்னுடைய மக்கள், உன்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். இப்போ இவங்க எனக்கு சொந்தம் இல்லை, அவங்க எனக்குரியவர்கள் அல்ல, எனக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் உன்னுடைய ஜனம். நீ ஏன் நடத்திக்கிட்டு போ, உனக்கு வேண்டுமானால் ஒரு தேவதூதனை வேண்டுமானால் நான் அனுப்புகிறேன். இந்த இடத்துல அவர்கள் முதலாவது கட்டளையை மீறினபடியால் கடவுளுடைய கோபம் வருகிறது.
கடவுளுடைய கோபம் எப்படி வருகிறது? நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படியாவது போங்கடா, எனக்கு என்ன வந்தது என்று சொல்லி கடவுள் கோபத்துடன் மோசையை பார்த்து கண்டிக்கிறார். இந்த 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால் 3 காரியங்களை கடவுள் வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுடன் வரப்போவதில்லை, நான் உங்களோட வரவே மாட்டேன். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வணங்கா கழுத்துள்ள கொடியவர்கள். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு வந்தால் நீங்கள் செய்கிற செயல்களை பார்த்து வருகிற வழியில் உங்களை நான் கொன்று போடுவேன். இப்போ தான் மோசே இறங்கி வருகிறார். மோசே ஒரு அப்பா கிட்ட மகன் பேசுவதை போல, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரிடம் உறவாடுவது போல கடவுளிடத்தில் பேசுகிறார். இல்லை ஆண்டவரே, இது பதில் இல்லை. இப்பொழுது அவருடைய வாக்குவாதங்கள் சண்டையாக கூட மாறக்கூடியதாக இருக்கிறது. நடந்தது, அவர்கள் தவறு செய்தார்கள் தான். ஆனால் நான் உம்மை பார்த்து கேட்கிறேன், நீர்தானே அவர்களை அழைத்து வந்தீர், நீர்தானே என்னை தெரிந்து கொண்டீர், நீர்தானே என்னை இவர்களுக்கு தலைமை தாங்கி கொண்டு வந்தீர். இப்பொழுது நீர் இவர்களை விட்டுவிட்டால் பார்க்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? இந்த யாவையை நம்பி வந்தவர்கள் பரிதாபமாக ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். உமக்கு தான் சாமி கெட்ட பேர், எனக்கு என்ன? நம்ம பிள்ளைங்க செய்கிற தவறு யார் மேலே விடியும்? அப்பா அம்மா மேலே தான் விடியும். இந்த பையன் சரியில்லை, அவங்க அப்பா அம்மா சரியாக வளர்க்கலை. இந்த பொண்ணு எப்படி இருக்கு பாரு, அவங்க அம்மா ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. கடவுளை, நீர் தான் எங்களை அழைத்து வந்தீர், நாங்கள் தவறு செய்தது உண்மை, ஆனால் நீர் எங்களை விட்டு விட்டால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் உம்மை தூஷிப்பார்கள், உமக்கு தான் அவப்பெயர், நீர் யாவே வல்லமையுள்ள கடவுள். எங்கள் நிலைமை என்ன ஆகும்? இந்த போராட்டத்திற்கு பிறகு கடவுள் அவருடன் பேசுகிறார். நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன். அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் தெரியும். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுடன் வருகிறேன். 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. என் பிரசன்னம் உன்னோடு செல்லும். நான் வருகிறேன், நான் நடத்துகிறேன். கடவுள் மனம் அறிகிறார். மோசேயுடைய வேண்டுதலை கேட்கிறார், மோசேயுடைய சண்டையை கேட்கிறார், மோசேயுடைய கேள்விக்கு பதில் தருகிறார். நான் உன்னை விட மாட்டேன் தம்பி, நான் கூட வருகிறேன். ஒரு அழகான வார்த்தை 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் என்றார். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது கொஞ்சம் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிற மூல பாஷைக்கும் இதற்கும் வித்தியாசங்கள் காணப்படுகிறது. வித் யூ என்ற வார்த்தை, வித் என்ற வார்த்தை, யூ என்ற வார்த்தை காணப்படவில்லை எபிரேயத்தில். என்ன சொல்லுகிறார்? மை பிரசன்ஸ் வில் கோ, என் சமூகம் போகும். உன்னோடு என்ற வார்த்தை இல்லை, நம்ம கொண்டாடுறோம், என் கூட தான். மை பிரசன்ஸ் வில் கோ, என்னுடைய பிரசன்னம் போகும். எப்படி போகும்? முன்னாலே போகும், பின்னாலே போகும், மேலே போகும், அருகே வரும், கூடவே வரும், கூடவே இருப்பேன், சந்தேகமே இல்லை. நான் உன்னோடு இருப்பேன். நீ செய்த காரியத்தில் உன்னோடு மாத்திரமல்ல, எல்லோருடனும் இருக்கிற கர்த்தர். இந்த அழகான இந்த பிரசன்னம் என்பதற்கு ஒரு வார்த்தை ஷெக்கினா என்ற ஒரு வார்த்தை. நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருப்போம் ஷெக்கினா. ஷெக்கினா என்றால் பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய அருளுகின்ற பிரசன்னம். இந்த பிரசன்னம் எப்பொழுதும் உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் நீங்கள் எனக்குரியவர்களாக இருப்பீர்களா? நான் கூட வருகிறேன். கடவுள் ஒரு சின்ன டிமாண்டு கொடுக்கிறார். நீங்கள் ஓகே, நீங்கள் சரி என்றால் நான் வருகிறேன். இப்பொழுது மோசேக்கு கொஞ்சம் தைரியம் வருகிறது. அவர் என்ன கேட்கிறார்? 2 காரியங்களை கேட்கிறார். கடவுளே, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையையும் உம்முடைய இரக்கத்தையும் நீர் எனக்கு காண்பியும். கடவுள் பதில் சொல்லுகிறார், நான் யாருக்கு என் மாட்சியை காட்ட வேண்டுமோ நான் காட்டுவேன், யாருக்கு நான் இரக்கம் பரிவு காட்ட வேண்டுமோ நான் காட்டுவேன். அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் கடவுளுடைய பிரசன்னத்தை
மோசே கேட்கிறார், பார்க்கிறார் பின்னாலே இருந்து. இதே பகுதி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் முட்செடி பற்றி எரிகிறது. மோசே போய் பார்க்கிறார், என்ன நடக்கிறது, ஏன் அந்த முட்செடி தீந்து போகவில்லை. அந்த ஆச்சரியம், இது பரிசுத்த இடம் என்று கடவுள் சொல்லுகிறார். நீர் யார் என்று கேட்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வாழுகின்ற கடவுள், எப்பொழுதும் இருக்கிற கடவுள். இப்பொழுது மோசே கேட்கின்ற கேள்விக்கு கடவுள் சொல்லுகிறார், தான் யார்? மகிமையும் இரக்கமும் உள்ள கடவுள், நான் உங்களுடன் இருக்கிறேன். நீ போகிற எல்லா இடங்களிலும் நான் நடத்துவேன். இந்த பகுதி அதனை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகள். இத்தனை ஆண்டு கால பயணத்தில் அவர்கள் அணிந்திருந்த ஆடை பழுதாக போகவும் இல்லை, அவர்கள் போட்டியிருந்த காலணிகள் கிழிந்து போகவும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணியிருப்பார்? அப்படியே தூக்கிட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போதும் அவர்களை சுமந்து கொண்டே அவர்களுடன் பிரயாணம் செய்கிற கடவுள். இந்த பகுதி நமக்கு எதை காட்டுகிறது? ஷெக்கினா, the promise of God's presence with his people. அவருடைய ஜனங்களுடன் கடவுளுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது என்கின்ற வாக்குறுதி கடவுள் கொடுக்கிறார். இரண்டாவது திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் பவுல் அடிகளாருடைய ஒரு முக்கியமான ஒரு திருப்பணி, ஒரு ஊழியத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த புதிய பணி, புதிய ஆசீர்வாதமான ஊழியத்தை பவுல் அடிகளார் ஏற்றுக்கொண்டு மிக வேகமாக செய்கிறார். யார் இந்த பவுல்? நமக்கு நன்றாக தெரியும். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி போனார். அந்த கதைகள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஏத்தேன்ஸ் என்ற ஊரில் இருந்து புறப்பட்டு இப்பொழுது கொரிந்து பட்டணத்திற்கு வருகிறார். இதற்கு முற்பகுதி 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரங்களை சேர்த்து வாசித்தால் தெரியும். பவுல் அடிகளார் தெசலோனிக்கேயில் இருக்கிறார். அங்கிருந்து பெராயாவுக்கு வருகிறார். பெராயாவிலிருந்து அத்தனே வருகிறார். அத்தனையில் இருந்து கொரிந்துக்கு வருகிறார். எத்தனை ஊர் மாறுறாரு பாருங்களேன். நம்ம ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறது நமக்கு முடியாது. ஏன் சாமி, நான் இங்கேயே நல்லா செட்டில் ஆகிட்டேன், பெர்மனெண்ட்டாக இருக்கணும், இதை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம். என் ஃப்ரெண்டு தன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்தார். நல்ல பையன், நல்ல ஒரு குடும்பம். அந்த பையன் ஏறக்குறைய 15 வருஷம் ஒரே ஐடி கம்பெனியில் இருக்கிறான். அந்த பொண்ணு என்னை பார்த்து கேட்டுச்சு, அங்கிள் 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கிறான், திஸ் ஃபெல்லோ இஸ் எ யூஸ்லெஸ் ஃபெல்லோ. இவன் வாழ்க்கையில் மேலே வரவே மாட்டான். மேலே வர வேண்டும் என்ற எண்ணம் வரல. ஐடியில் 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது பெருசு இவனுக்கு இல்லை. இவன் மேலே வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. பிள்ளைங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும், கஷ்டப்படணும், அடுத்த இடத்திற்கு செல்லும் போது சிலவற்றை இழக்க நேரிடும். பவுல் கொஞ்சம் தெசலோனிக்கேவிலிருந்து வருகிறார். பெரேயாவிலிருந்து அத்தனையிலிருந்து இப்போ கொரிந்துக்கு வருகிற பொழுது அவருக்கு 2 பேரை சந்திக்கிறார், ஆக்கில்லா அண்ட் பிரிசில்லா. இவர்கள் 2 பேரும் ரோமாபுரியிலே நன்றாக வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள். கிளவுடியஸ் என்று சொல்லப்படுகிற கிளவுதி ராயன் அரசனாக வந்த பிறகு அந்த 2 பேரையும் நாட்டை விட்டு துரத்துகிறார். அகதிகளாக இப்பொழுது கொரிந்துக்கு வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள். ஐயா, நாங்கள் வீடு கட்டிட்டோம், நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், வசதியாக இருக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் கிளம்பி போங்க, உங்களுக்கு விசா முடிந்து போயிட்டு நீங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணும். அவர்கள் திரும்பி வந்து கொரிந்துவிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக அவர்களுக்கு தெரிந்த அந்த கூடார தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பவுல் அடிகளாரும் அவருடனே சேர்ந்து அந்த கூடார தொழிலை செய்கிறார். இது அவருடைய தெரிந்த பழக்கமான தொழில். அந்த தொழில் செய்து தான் சம்பாதித்து சாப்பிட்டார். பிரசங்கத்துக்கு அவர் காசு வாங்கலை, நற்செய்தியை அறிவித்ததற்கு அவர் பணம் வாங்கவில்லை. இயேசுவை அறிவிப்பது என்பது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அவருக்கு உழைத்தார், அந்த உழைப்பின் பலனால் சாப்பிட்டார், இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவித்தார். இந்த தொழிலை அவர்களுடன் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவருடைய சகோதரர்கள் 2 பேரும் பின்னால் வந்து சேருகிறார்கள்.
அவர்கள் சொன்ன வார்த்தைகள், திருச்சபைகள் வளருகிறது. உடனடியாக பவுல் மிகுந்த ஆர்வத்துடன் சுவிசேஷத்தை இன்னும் வல்லமையாக பிரசங்கிக்கிறார். கொரிந்துவிலே நடைபெறுகிற நிகழ்வு அதுதான். ஒரு ஆலயத்திற்கு போகிறார், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறார். சிலர் கேட்கிறார்கள், சிலர் எதிர்க்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறார். வேணாம், இந்த இடம் எனக்கு முடியாது. யூதர்கள் யூத ஜெபாலயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக அவர் அருகே இருந்த ஒரு வீட்டிலே சென்று மேல் மாடியிலே உட்கார்ந்து, ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே உட்கார்ந்து வழிபாடு நடத்துகிறார். அநேக பேர் வருகிறார்கள், அநேக பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. அவர் சொல்லுகின்ற, கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை 9ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, கவனமாயிராதே. பயப்படாதே, தைரியமாக பேசு, உன்னுடைய ஊழியத்தை நிறுத்தாதே. என் டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு. பயங்கர வெரி டாக்கட்டிவ் ஃபெல்லோ பால். வாய் ஒரு நிமிஷம் இருக்காது, குடம் 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 என்ன மாதிரி இருப்பான் போல இருக்கு அவர். பேசிக்கொண்டே இரு, கடவுளுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இரு, நிறுத்தாதே. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் செய்த ஊழியெல்லாம் போதுங்க, இனிமேல் ஊழியெல்லாம் வேணாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் செய்ததெல்லாம் போதும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. பவுல் சொல்லுகிறார், இல்லை, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய வார்த்தை வருகிறது. பயப்படாமல் தொடர்ந்து நீ அறிக்கை செய்து கொண்டே இரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த கொரிந்துவில் இருக்கிற பொழுது தான் தெசலோனிக்கே திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் எழுதுகின்ற இந்த புதிய ஏற்பாட்டில் முதலாவதாக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கடிதம் பவுலடிகளாருடைய முதலாவது தெசலோனிக்கேய கடிதம். அங்கே கொரிந்துவில் இருந்து தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அந்த விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த இடத்துல இருந்து ஊழியத்தை ஒரு நாளும் நிறுத்திவிடவில்லை. ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வாக்குறுதி, ஒரு புதிய வல்லமை பவுலடிகளாருக்கு கடந்து வருகின்ற பொழுது அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். ஒரு இடத்தில் அல்ல, எல்லா இடத்திற்கும் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறவராக இருந்தார். கடவுளுடைய ஊழியத்திற்கு வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். எத்தனை காலம் அங்கே இருந்தார்? வீட்டில் போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். எவ்வளோ நாள் கொரிந்தில் இருந்தார்? எவ்வளோ நாள் இருந்திருப்பார்? நாங்கள் 1 வருஷம் 6 மாதம் 18 மாதம். 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏறக்குறைய 1.5 years. ஒரு நாளும் அவர் சுவிசேஷம் சொல்லாமல் இருந்ததில்லை. ஒரு பெரிய தைரியம் உள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவம் சொல்லிக்கொண்டே இருக்க செய்தது. பிரயாணம் செய்து கொண்டே இருந்தார், மக்களை சந்தித்து கொண்டே இருந்தார். திருச்சபை என்பது, விசுவாசம் என்பது அசைந்து கொண்டே இருப்பது, ஒரே இடத்தில் இருப்பது. ஏனென்றால் கடவுள் அவருடன் இருக்கிறார், அவரை நடத்துகிறார். நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் அடங்கிய திருமொழிகள். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இயேசுவானவர் எம்மாவூர் சீஷர்களுக்கு போனார். சீஷர்களுடன் சேர்ந்து கொண்டு ஊருக்கு போனார். லூக்கா எப்பொழுதுமே இந்த பிரயாணங்களை பற்றி எழுதுகிறவர். மரியாளும் யோசேப்பும் எங்கே போனாங்க? பெத்லகேமுக்கு பிரயாணமாக போனார்கள். இயேசுவை பெற்றெடுத்தார்கள். முதல் பயணம் பெத்லகேம் நோக்கிய பயணம். ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமை, நல்ல சமாரியனை பற்றிய ஓமை, ஒரு பிரயாணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. மனம் திருந்திய மகன், ப்ராடிகல் சன், ஒரு பிரயாணத்திற்கு பிறகு அப்பாவிடம் வந்து சேர்ந்து கொள்கிறான். அவருடைய அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின அதே லூக்கா நற்செய்தியாளர் என்ன சொல்லுகிறார்? சவுல் செல்லுகின்ற பொழுது அந்த பிரயாணத்தின் நடுவிலே தான் இயேசு அவரை சந்திக்கிறார்.
கந்தாகே என்று சொல்லப்படுகிற எத்தியோப்பிய அரசுடைய வேலைக்காரன் பிரயாணத்தில் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார். எனவே லூக்காவுடைய கண்ணோட்டம் எப்பொழுதுமே இந்த பணிகள் பிரயாணங்களிலே நடைபெறுகிற நிகழ்வுகளை எழுதுவது ஒரு அழகான புத்தகம். இங்கு ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுந்த திருநாளாகிய அதே தினம், ஈஸ்டர் தினம் மாலை நேரத்தில் 2 சீஷர்கள் ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் 7 மைல்ஸ் ஃப்ரம் ஜெருசலேம் டு எமாஸ் செல்லுகிற தூரத்தில் 2 சீஷர்கள் செல்லுகிற பொழுது ஆண்டவராகி இயேசு அவர்களுடன் போய் சேர்ந்து கொள்கிறார். அவர்களுடன் சேர்ந்து பிரயாணம் செய்கிறார். அதில் ஒருத்தர் பேர் தான் இருக்குது. அவங்க பேர் என்ன? கிளையப்பா. இன்னொரு சீஷன் பற்றி நமக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்க? கிளையப்பாசும் அவருடைய மனைவியும் தான் திரும்பி போனார்களாம். எருசலேம் வருகிறார்கள். சொந்த ஊர் எம்மாவு என்ற ஊர். எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமிலே நடைபெறுகிற பாஸ்கா பண்டிகையிலே கலந்து கொள்ள வருகிறார்கள். இயேசுவின் போதனைகளை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை காண்கிறார்கள். அடக்கம் பண்ணப்பட்டதை கேள்விப்படுகிறார்கள். இப்பொழுது அவர் கல்லறையிலே இல்லை. எங்கே இந்த இயேசு? இவர் ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மேசியா. இன்றைக்கு அவர் இல்லையே. அந்த கதைகளை அவர்கள் பேசிக்கொண்டே வெளியே புறப்பட்டு போகிறார்கள். எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு அவர்கள் செல்லுகிற பொழுது மிகுந்த துக்க முகத்துடன் புறப்பட்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். இந்த இயேசுவுக்கு என்ன ஆயிற்று? கல்லறையிலும் இல்லை, கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். நாம் அவரை பார்க்கவும் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? எவ்வளவு கவலை, எவ்வளவு வேதனையோடு செல்லுகிற ஒரு நிலை. ஆண்டவர் இயேசு அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறார். லூக்கா ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது இயேசு அவர்களுடன் சேர்ந்து நெருங்கி செல்லுகின்றார். நெருங்கி, மிக நெருக்கத்துடன், 16ஆம் வசனத்தில் மிகுந்த நெருக்கத்துடன் அவர்களுடன் கலந்து கொண்டே போகிறார். ஆனால் அவர்களால் அவர் இயேசு என்று தெரியவில்லை. அவருடைய கண்கள் துக்கத்தினால் மறைந்திருந்தன. துக்க முகமாய் காணப்படுகிற ஒரு கூட்டம், ஒரு இருள் சூழ்ந்த இடத்தில் அருகே வருகிறவர் யார் என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். உடன் இருக்கிறவர் யார் என்று திரும்பி பார்க்க கூட முடியவில்லை. அநேக நேரங்களிலே நிறைய பேர் நம்ம விசாரிப்பார்கள். யாரெல்லாம் என்னை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் ஒருவேளை மரணத்திலோ, இழப்பிலோ, பிறந்த நாளிலோ, கொண்டாட்டங்களிலோ, திருமணத்திலோ இப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் பத்திரமா. வந்தவர் யார், போனவர் யாருன்னு தெரியாது. ஐயா, உங்களை அன்றைக்கி பார்த்தனே தெரியுமா? அப்படிங்களா? நான் உங்களை கவனிக்கலையே. ஆனால் நம்ம ரொம்ப உஷாராக சொல்லுவோம், ஆமாம்மாங்க உங்களை பார்த்தங்க, நீங்கள் வந்துட்டு தாங்க போனீங்க. யார் என்று தெரியாமல் இந்த 2 சீஷர்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்க்கவில்லை இயேசு வருவார் என்று. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவின் நிழல், அவருடைய சாயல் இப்படி இருக்கும் என்பதும் தெரியாது. அவருடைய மனம் முழுவதும் எருசலேமில் நடந்த நிகழ்ச்சியால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம் மனநிலை அப்படித்தான், நம்முடைய மன சிந்தனைகள் அப்படித்தான். மனம் எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை வைத்துக்கொண்டே இருக்கும், மற்றதை பற்றி ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி முடிஞ்சவொடனே நான் வெஜிடேரியன் சாப்பிடணும் போகிறதுக்குள்ளேயே இந்த ஐயர் எப்போ முடிப்பாரோ தெரியல. மட்டன் இருக்குமா, சிக்கன் இருக்குமா தெரியல. உடம்பு இங்கே இருக்குது, மனசு வெளியே இருக்குது. இந்த சீஷர்கள் மனம் முழுவதும் எருசலேமில் நடந்த துக்கமயமான காட்சியை தான் இருக்கிறதே தவிர, மரியா சொல்லுகிறார் அவரை கண்டோம். அதே தினத்தில் இயேசுவானவர் சீஷர்கள் மத்தியில் இருந்ததை கண்டதையும் அறிவார்கள். ஆனால் அவர்கள் மனம் முழுவதும் வேறு நிலையில் இருந்தது. முரண்பட்ட ஒரு குழப்பமான ஒரு நிலை. ஆனால் இயேசு முந்திக் கொள்கிறார், நீங்கள் வழியிலே எதை குறித்து பேசிக்கொண்டு வந்தீர்கள்?
இவங்களுக்கு பயங்கர கடுப்பு, கோபம். உங்களுக்கு தெரியாதா, எருசலேம் முழுவதும் இருக்கிற மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட் அதுதான். அது கூட தெரியாமல் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்ற வேகமாக இயேசுவினிடத்தில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஆண்டவர் அவர்களிடத்திலே கோபம் வரவில்லை, மாறாக உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் கற்ற, விசுவாசித்த, அனுபவித்த இந்த திருமறை, இந்த தீர்க்க தரிசனங்கள், கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் அறியாமல் இருப்பது எப்படி? நிறைய பேர் மணிக்கணக்கில் உட்காந்து பைபிள் படிப்பாங்க. வேதம் படித்தோன்னா அதில் என்ன படிச்சிங்கன்னு கேட்டு பாருங்கள், தெரியவே தெரியாது. கண்ணு மட்டும்தான் இங்கே இருக்கும். இன்றைக்கி 3 அதிகாரம் படிச்சுக்கிறேங்க, அது 3 அதிகாரத்தில் என்னமா சொல்லப்பட்டிருக்கு வரலையே. ஏனென்றால் ஏதோ இன்றைக்கி பைபிள் படிக்கணும், திருமறை, இல்லைன்னா சாமி இன்றைக்கி ராத்திரி கோச்சுக்குவார் நம்மளை. நம்முடைய மனநிலையில் இது ஏற்றுக்கொள்ளுகிற, ஊடுருவி செல்லுகிற மனநிலை நமக்கு இல்லை. நாம் கற்றுக்கொள்ளுகின்ற, அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் வெளிப்படுத்த முடியவதில்லை. இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறுகிறது. அவங்க கற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள், தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்கள், மோசே முதற்கொண்டு நடந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட கூட்டம் ஒரு மேசியாவுக்கு எப்படி ஏற்படும் என்பதை அவர்கள் இன்னும் அறியாமல் இருந்தார்கள். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவர் எங்களை ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு எங்களை விட்டு விட்டவர். ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லுகிறார் அவர்களுக்கு. 2 முக்கியமான குறிப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று அவசியம், 2வது மாட்சிமை. இந்த பகுதியில் அதை தான் சொல்லுகிறார். 25ஆம் வசனம், அறிவிலிகளே, முட்டாள்களே என்று சொல்லுகிறார். இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மேசியா மாட்சி அடைய வேண்டும், நம்பர் 1. 2வது, இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்லவா? மாட்சி அடைய வேண்டுமானால் துன்பம் அடைய வேண்டும், துன்பம் அடைந்தால்தான் மாட்சி அடைய முடியும். சிலுவை சுமந்தால்தான் கிரீடம் கிடைக்கும், கிரீடம் வேண்டுமானால் சிலுவை சுமக்க வேண்டும். இந்த பகுதியை அவர்கள் சொல்லிவிட்டு இப்போ 3 டிப்ஸ்ட் நடக்குது. 3 விதமான அதிர்ச்சிகரமான மாறுதல்கள் நடைபெறுகிறது. பேசிக்கிட்டே வந்தவர் வீட்டுக்கிட்ட வந்தவுடனே அந்த இடத்த விட்டு அப்பாலே போகிறவர் போல காணப்படுகிறார். அவங்களோட அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ணுன்னெல்லாம் ஆண்டவருக்கு எண்ணம் இல்லை. பை, இன்னொரு முறை பார்க்கலாம், கிளம்பி போகிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு இது போன்ற அநேக சீஷர்கள், அநேக விசுவாசிகள், ஊழியர்கள், திருச்சபை தேவை அவருக்கு. யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளை பார்த்து கேட்கிறார், மரியாளே ரபுனி. உடனே ஆண்டவர் சொல்றார், என்னை தொடாதே. சரியான மொழியாக்கம் என்ன தெரியுங்களா? ஏசாமி தொடவானால யாரையும் சொல்ல மாட்டார். தோமாவை பார்த்து சொல்லுகிறார், வா வா வா, என்னை தொட்டுப்பார், தொட்டுப்பார், என்னை தொட்டுப்பார், முடிஞ்சா என்னை தொட்டுப்பார், என் விரலிலே உன் விரலை போடு, என் விழாவிலே உன் விரலை போடு, என்னை விசுவாசிக்க கற்றுக்கொள். சவால் விடுகிற இயேசு மரியாதையை பார்த்து சொல்லுகிறார், என்னை தொடாதே என்பதல்ல, என்னை பற்றி கொண்டிராதே, என்னை இழுக்காதே, என்னை பிடித்து கொண்டு என்னை துன்பப்படுத்தி கொண்டு இருக்காதே, என்னை விட்டுவிடு. ஏனென்றால் டூ நாட் கிளிங் டு மீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இழுப்பது, மேலே போகும்போது பிடிச்சி கீழே இறங்குறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா நான் கலிலேயாவுக்கு போகணும், என்னுடைய சகோதரர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள், நான் அனைவருக்கும் ரட்சிப்பின் வார்த்தைகளை, நான் உயிர்த்தெழுந்த செய்தியை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் மட்டும் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். பரத்துக்கு ஏறி போக வேண்டும். நீ என்னை பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் உனக்கு மட்டும் இல்லைம்மா, எல்லோருக்கும் ஆண்டவர். இந்த பகுதி இதை தான் சொல்லுகிறது. ஆண்டவர் கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். இதுதான் ஏற்படுகிற முதல் அதிர்ச்சி அவர்களுக்கு. அவர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க நேரம் ஆயிடுச்சு, இரவும் ஆயிற்று,
பொழுது போயிடுச்சு, இரவும் ஆயிடுச்சு, எங்களுடன் தங்கியிரு. சாப்பிட்டுட்டு போங்க, எங்களுடன் தங்கியிருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டுக்கு கூப்பிட்ட உடனே உள்ளே போகிறார், உணவு எடுத்து கொடுக்கிறார்கள். ஒரு திருவிருந்து நிகழ்வு அப்படியே சித்தரிக்கப்படுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அந்த பகுதி பாருங்கள், 30ஆம் வசனம். அவர் பந்தியில் அமர்ந்து இருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். வரலாமா? உங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? வருகிறேன். வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன உங்கள் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு யார் சாப்பாடு போடுவீங்க? நீங்கள் சாப்பாடு போடணும், நான் கெஸ்ட்டு, நான் சாப்பிட்ணும். கரெக்டா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால், மத்தியானம் லஞ்சுக்கு வந்தால், ஒரு நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சர்வ் பண்ணீங்க, நான் கெஸ்ட்டு, நான் சாப்பிட்ணும், நீங்கள் ஹோஸ்ட்டு. இங்கே என்ன நடக்குது பார்த்துருக்கீங்களா? மறுபடியும் திருமறைக்கு செல்வோம். 30ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்து இருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இங்கே கெஸ்ட் ஹோஸ்ட் ஆகிட்டாரு, ஹோஸ்ட் கெஸ்ட் ஆகிட்டாரு. புரியுதா? விருந்தினர் உபசரிக்கிறவராக மாறி போனார், உபசரிக்கிறவர் விருந்தினராக மாறி போனார். இதுதான் இயேசு சாமியுடைய ரோல். அப்சைட் டவுன் அவர் எல்லாமே. இவங்க நினச்சின்னுங்கிறானுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு ஒன்று. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராம திருச்சபையில் பணிபுரிந்தேன். கிறிஸ்மஸுக்கு முன்பாக முடிந்தவரை எல்லா கிராமங்களையும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் இரவு 8 மணிக்கு மேலே அந்த கிராம ஆலயத்தில் ஆராதனை முடிக்கின்ற பொழுது, இது போல் பைபிளெல்லாம் அதிகமாக விளக்கி சொல்ல முடியாத மக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது சொன்னேன், கிறிஸ்மஸ் அன்று உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? என் ஆசை. இப்போ கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்ட மாதிரியே தான் கேட்டேன். உங்கள் வீட்டிற்கு கிறிஸ்மஸ் அன்று காலை வந்தால் நீங்கள் என்ன சாப்பாடு எனக்கு கொடுப்பீங்க? ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா வீட்டுக்கு வாங்கய்யா, நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, என்னம்மா கொடுப்பீங்கன்னு கேட்டேன். தலைக்கறி கொடுப்பேன்னு சொன்னாங்க. என்னது? தலைக்கறி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே இவ்வளோ தான் நானும் சிரிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கோபம் வேறு. ஒரு பாதிரியார், ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வராரு, அவங்க வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருக்கான், தலைக்கறி கொடுக்குறேன்றாங்களே இந்த அம்மான்னு சொல்லிவிட்டு வெளியே முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊழியரை கேட்டேன், என்ன பிரதர் தலைக்கறி கொடுக்குறாங்க? நாங்கள் ஐயா, ஒரு ஆட்டு இறைச்சியிலே எது ரொம்ப நல்ல உணவுனா, எது சுவையான உணவு எது சார்? தலைக்கறி தானா. நம்மால் தான் தொடை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு சாப்பிட்றாங்க. அந்த அம்மா ஏழை, படிக்காதவங்க. ஒரு கிராமத்து பெண் அந்த வீட்டு விருந்திலேயே மிக மிக முக்கியமான உணவு, ருசியான உணவு, ஐயா நீங்கள் வாங்க உங்களுக்கு தலைக்கறி கொடுக்குறேன்றாங்க. நான் உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐயோ இந்த அம்மா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சேன். நான் இவ்வளோ தான் நானும் சிரித்தேன். எல்லாம் கிண்டல் பற்றியா இந்த அம்மாவுக்கு. எது மிக மிக நல்லதோ அதை கொடுப்பது, விருந்தினருக்கு கொடுப்பது இயல்பு. இங்கே என்ன நடைபெறுகிறது? அவர்களிடத்தில் இருந்த உணவை இவர்கள் எடுத்து வைத்த உடனே அவர் எடுத்து இவர்களுக்கு கொடுக்கிறார். இவர்கள் வாங்கி அந்த உணவை அவர் பங்கிடுகிற பொழுது, அந்த 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, 31ஆம் வசனம், ரைட், அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவருடைய கண்கள் அப்பொழுது தான் திறக்கப்பட்டது. சாப்பாடு பார்த்து தான் கண்ணை திறக்கலைங்க. சாப்பாடு கொடுத்தவர் இயேசு. அவர் அந்த உணவை எடுத்து கொடுக்கிற பொழுது அவருடைய காயப்பட்ட கரம், ஆணி பாய்ந்த அவருடைய கரம், அதை பார்த்ததும் இவங்க அடையாளம் கண்டுக்கிட்டானுங்க. ஓ இதுதான், இந்த கரம் தான் எனக்காக சிலுவையிலே அடிப்பட்ட கரம். இவர் ஆண்டவர்.
யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 5 அப்பம் 2 மீன் நிகழ்வை நீங்கள் படித்தால் தெரியும். மற்ற 3 நற்செய்தியாளர்களும் இதை குறிப்பிடுகிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பத்தை எடுத்து சீஷர் இடத்துல கொடுத்து பரிமாறினார். ஆனால் யோவான் மட்டும் என்ன சொல்கிறார், இயேசுவே தம்முடைய அந்த உணவை எடுத்து சீஷர்களுக்கு என்று பரிமாறினார். நான் சொல்லிடுறேன் அது வசனத்தை, அப்புறம் ஐயா அது கூட சொல்லாமல் போயிட்டாரு, இல்லைப்பா பொய் சொல்கிறாருன்னு நீங்கள். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார், சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். ரைட். இப்போ நான் வாசிக்கிட்டா என்னுடைய மொழிபெயர்ப்பில், இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, கவனிங்க, அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவரே சர்வ் பண்ணாருங்க. அப்படியே அவர்கள் மீன்களையும் பகிர்ந்தளித்தார். யார் இந்த இயேசு? ஒவ்வொருவரையும் ஃபீட் பண்ணுறவர், ஒவ்வொருவரையும் கவனிக்கிறவர், ஒவ்வொருவருடைய கரங்களிலும் உணவை கொடுக்கிறவர். ஆங்கில திருமறையில் இதுதான் உண்மையான மொழியாக்கம். இவர்கள் ஏற்கனவே 5 அப்பம் 2 மீன் நிகழ்விலே பங்கு பெற்ற சீஷர்கள் இப்பொழுது இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர் உணவை பரிமாறின உடனேயே ஆணிகளினால் கடாவப்பட்ட அந்த கரங்களை அவர்கள் அடையாளம் பார்த்து கொண்டார்கள். ஓ, இதுதான் இயேசு. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. ஆனால் இயேசு அந்த இடத்துல இல்லை. அவர் புறப்பட்டு போனார். வீட்டில் சமையலெல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிட போகும்போது அம்மாவோ மனைவியோ அக்காவோ தங்கையோ மகளோ சாப்பாடு பரிமாறுவாங்க. நம்ம எதை பார்ப்போம்? தட்டில் இருக்கிறது மட்டும்தான் பார்ப்போம். தட்டில் பற்றியா, என்னம்மா இன்னும் கொஞ்சம் போடுமா, எனக்கு வேணாமா. இந்த உணவை தயாரிக்கிற பொழுது மனைவியோ மகளோ சகோதரியோ அம்மாவோ இந்த உணவு தயாரிக்கின்ற பொழுது ஏற்படுகிற காயங்கள் கைகளில் இருக்கும். திடீர்னு அந்த குக்கர் சூடுபட்டிருக்கும், ஆனால் அது காட்ட மாட்டாங்க. கையில் மேலே அந்த எண்ணெய் கொதிச்சிருக்கும், அதை மறைச்சிக்குவாங்க. தெரியாமல் சாப்பாடு சர்வ் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சாப்பாடு தான், ஆனால் அவர்கள் படுகின்ற காயங்கள் நமக்கு தெரியாது. கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது தான் அவர்களுடைய பாடும் அவர்களுடைய அன்பையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவாய் இவர்கள் செய்கிறார்கள், எவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு இருக்கிறது என்கின்ற செய்தியை அறிந்து கொள்கிற காரியம் இங்கு நடைபெறுகின்ற செய்தி அதுதான். இந்த சீஷர்கள் அதே நேரத்தில் இரவிலே மீண்டுமாக திரும்பி போகிறார்கள். ஜர்னிஸ் நெவர் எண்ட். பயணங்கள் முடிவதில்லை. இயேசு புறப்பட்டு அடுத்த பணிக்கு போகிறார். எங்கே போகிறார்? அந்த பகுதியை வாசித்தால் தெரியும். இந்த 2 பேரும் திரும்பி எருசலேமுக்கு ஓடுகிறார்கள். ஏற்கனவே அங்கே 11 சீஷர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அவர்கள் நடுவே காணப்படுகிறார். மீண்டும் 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 அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த பயணம் நமக்கு இன்றைக்கு திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது நாம் யார் அருகே இருக்கிறார் என்பது தெரியாது, ஆனால் ஆண்டவர் நம்முடனே இருக்கிறார். நாம் எங்கே போக வேண்டும் என்பதை காட்டுகிறார். அவர் நம்முடைய பணிகளையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதன் மூலமாய் அவருக்காக வாழ்வதற்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு அழகான சங்கீதத்தை வாசித்தீர்கள், 121ஆம் சங்கீதம். ஊர்களுக்கு பிரயாணம் செய்கிற பொழுது, வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுது இந்த 121ஆம் சங்கீதத்தை தான் பெரியவர்கள் வாசித்து ஜெபித்து அனுப்புவாங்க. கர்த்தர் உன் போக்கிலும் வரத்திலும் துணையாக இருப்பார். கடவுள் எப்பொழுதும் நடத்துகிறவர். அவருடைய பிரயாணங்கள் நமக்கு உடன் இருக்கின்ற பொழுது நாம் அடையாளம் கண்டு கொள்வதில்லை. ஒரு 10 வயது சிறுவன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுகிறான். ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே வரான், அப்பா அந்த மரங்கள்லாம் தெரியுது, எதிர்க்க வர்ற ட்ரெயின் கிராஸ் பண்ணுறது தெரியுது, இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறது எனக்கு தெரியுது, இந்த இடத்துல மக்கள் நின்று கொண்டு இருப்பதெல்லாம் தெரியுது. அப்பா தலையாட்டி கொண்டே வருகிறார். அருகே இருந்தவர் கேட்டார், ஏங்க உங்கள் பையனுக்கு ட்ரெயினில் போனதே கிடையாதா?
இப்போ தான் புதுசாக பார்க்குறான் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் ரயில்வே ஸ்டேஷனையும் ஜனங்களையும். தெரியாதா? அப்பா சொன்னார், அப்படி இல்லைங்க, என் மகனுக்கு பல ஆண்டு காலமாய் பார்வை இல்லை, இப்பொழுது தான் அறுவை சிகிச்சை முடிந்து பார்வை பெற்று முதல் முறையாக அவன் வெளியே வந்திருக்கிறான். இப்போ அவன் பார்ப்பது எல்லாமே புதியது, அவன் பார்ப்பது எல்லாமே ஆச்சரியம், அவன் பார்ப்பது எல்லாமே வெளிச்சம். அதனால் அவனுக்கு ஆச்சரியத்தில் சொல்கிறான், இதெல்லாம் பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன். நம்முடைய பயணங்களிலே ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நாம் பிரயாணம் செய்கிற போது எத்தனை பேரை சந்திக்கிறோம்? அவர்கள் யார்? திருச்சபை எதை நோக்கி பிரயாணம் செய்கிறது? திருச்சபைக்கு எல்லைகள் இல்லை. திருச்சபையை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே சொல்வார்கள், திருச்சபை என்பது எல்லைகளற்ற தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிற ஒரு திருச்சபை. கடவுளுடைய வழிநடத்துதலும் கடவுளுடைய பணிகளும் ஊழியத்திற்கென்று திருச்சபை நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. பார்டர்லெஸ் சர்ச் என்று சொல்லுவோம், சர்ச் வித்தவுட் வால்ஸ். திருச்சபைக்கு சுவர்கள் இல்லை. திருச்சபை எப்பொழுதுமே அசைந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் அசைந்து கொண்டே இருக்கிறார். எனவே அவருடைய சரீரமாகி திருச்சபையும் அசைந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், சரி போனால் போயிட்டு, நான் மன்னித்து விடுகிறேன், நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வெளியே வரவே மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் ஊழியம் என்ன? நீர் வெளிப்படுத்தும். பவுல் அடிக்கிறார், துணிந்து இறங்குகிறார். ஆண்டவர் இயேசு அவர்களிடத்தில் கோபப்படுவதற்காக அல்ல. எனக்கு ரொம்ப வேடிக்கை இந்த பகுதியை வாசிக்கும் பொழுதெல்லாம். தோமா இயேசுவை பார்த்து கேட்கிறார், நான் அவரை தொட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன். எங்கே சொல்லுங்கள் தோமா கிட்ட அவர் கோபப்பட்டாரான்னு? இல்லவே இல்லை. மகாராகன் ஒரு மனிதனுக்காக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து வாத்தாமாஸ் என்னை தொட்டுப்பார் என்று அழைக்கிறார். இந்த அன்புக்கு அளவே இல்லை. யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். பேதுருவும் அவருடன் இருந்தவர்களும் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார்கள். இயேசு அவர்கள் மீது கோபப்படலை. அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்து, என் பிள்ளைகளே வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசலான்றார். ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, ஏன் மீன் பிடிக்க போனீர்கள் என்று அவர்களை கோபப்படவில்லை, அடிக்கவில்லை, அவர்களை சபிக்கவில்லை. மாறாக கூப்பிடுகிறார், வாங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். இங்கேயும் யார் இந்த இயேசு என்று தெரியாமல் போகிற கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி அவர்களையும் அனுப்புகிறார். நீங்கள் உலகத்திற்குள்ளாக செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையின் பாடுகள் அவர் அன்பை சொல்லுதே, காயத்தின் தழும்புகள் குணமாக்கும் நம்மையே. என்னாலும் அவரில் வாழ தன் ஜீவன் தந்தாரே. மாறாதவர் அன்பில் அவர் அருகில் வாராயோ. கலங்காதே திகையாதே, உன் நேசர் கைவிடா. மனம் சோர்ந்து தளராதே, அவர் காத்து நடத்துவார். உன் பாரம் தன்னை போக்கவே அவர் உன்னை அழைக்கிறார். இளைப்பாரி மனம் மகிழவே அவர் உன்னை அழைக்கிறார். கலங்காதே திகையாதே, உன் நேசர் கைவிடார். மனம் சோர்ந்து தளராதே, அவர் காத்து நடத்துவார்.